ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர் நேயர்களுக்கு வணக்கம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போன சீசனுடைய ஃபைனல்ஸ், அதோட ரீப்ளே தான் இந்த கேமாக இருந்தது. அண்ட் ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து சேர்ந்துருக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அதே மாதிரி கொல்கத்தா ஒரு பயங்கர கன்வின்சிங்கான ஒரு வெற்றியை தான் இந்த டைமும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பற்றி நிறையா விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரனோட. வணக்கம் கிருபாகரன். வணக்கம் ப்ரோ. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கேமாக அமைஞ்சும் அப்படின்ற என்ன சொல்றது, டஃப்பாக போகும்னு பார்த்தோன்னா ஈஸியாக பிளே பவர் பிளேலேயே முடிச்சிட்டாங்க. இந்த ஆளா இதாண்டா கேமு, இதில் இதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சும் கேட்காத அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டாக அமைஞ்சிருச்சு இன்றைய கேமு. கோயிங் இன்டு த கேம், நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க இந்த கேம் இருக்கும் அப்படின்ட்டு? நான் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி போன ஃபைனல்ஸ் வந்து அது ஒரு மிகப்பெரிய காயமா இருந்திருக்கும் எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும். யா. ஸோ கொஞ்சம் ஃபைட் இருக்கும். இந்த கேம் கொஞ்சம் த்ரில்லா போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ம். பட் அது அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா போயிருச்சு. ஸோ எஸ்ஆர்எச் நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேலயே அந்த கேமை முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேகேஆர் அங்கேயே வந்து எஸ்ஆர்எச் ஒரு டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ ம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, பட் கேம் வந்து வேற திசையில போயிருச்சு. ம். ஓகே, ரைட் ரைட் குட். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் உடைய ஃப்ரண்ட் லைன், உங்களுக்கு டிராவல்ஸ் எடு ஒழுங்கா ஆட மாட்டாரு, அபிஷேக் சர்மா ஒழுங்கா ஆட மாட்டாரு, இஷான் கிஷன் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த ஃப்ரண்ட் த்ரீ ஏன்னா இந்த ஃப்ரண்ட் த்ரீ தான் உங்களுக்கு போன சீசனோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாகவே இருந்தது அவங்களுக்கு சொல்ல போனோம். அந்த ஃப்ரண்ட் த்ரீ இப்போ இல்லை அப்படின்னும் போது மற்ற பேட்ஸ்மேன்லாம் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் கேம் அப்ரோச் பண்ணா வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? ஸோ ஆக்சுவலா எஸ்ஆர்எச் இந்த இந்த சீசன் லூஸ் பண்ண பேட்டர்ன்ஸ்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர அடுத்த பேக் டு பேக் த்ரீ லாசஸ். ம். அந்த பேட்டர்ன் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாப் த்ரீ அப்படியே ஷைன் பண்ணாதப்போ அந்த கேம் அப்படியே அவங்க கையை விட்டு போயிருது. ம். லாஸ்ட் டூ கேம்ஸ் மிடில் ஆர்டர்ஸ் ஏதோ பண்ணி ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் எடுத்துட்டு வந்தாங்க. ம். எல்எஸ்டி கூட ஒரு 190+, அண்ட் லாஸ்ட் கேம் கூட ஒரு டீசென்ட் ஸ்கோர் தான். ம். பட் இந்த கேம்ல வந்து கம்ப்ளீட்டா அந்த டாப் 3 விழுந்தோடனே அப்படியே மிடில் ஆர்டர்ஸும் போயிட்டாங்க. ஸோ ம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா டாப் 3 மூணுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அண்ட் Yeah. மூணு பேருடைய பேட்டிங் ப்ரொஃபிஷியன்சியும் ஒண்ணுதான். மூணு பேருமே நல்லா ஹிட் பண்ணி ஆடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ல தான் வராங்க. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் ஆக்சுவலா எஸ்ஆர்எச் vs எல்எஸ்டி கேம்ல நம்ம பேசியிருந்தோம். நீங்க கேட்டீங்க எஸ்ஆர்எச் உடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ம். பட் அப்ப சொன்னதுதான் நான் இப்பவும் சொல்றேன். ஹிட் பண்ணி ஆடணும், ரன்ஸ் ஆன் த போர்ட் நிறைய போடணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் அவங்க கொண்டு வராங்க. ஸோ ம். அது வந்து இந்த சீசன் போன சீசன் கிக் ஆச்சு, பட் இந்த சீசன் கம்ப்ளீட்லி அது வந்து ஒரு ஃபிளாப் ஆயிருச்சு. ம். ஸோ அதுக்கப்புறம் வர மிடில் ஆர்டர்ஸ் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணும் அப்படின்னா ஒரு டூ சைடு அப்ரோச் அவங்க டீமை வந்து பிளான் பண்ணும்போது பண்ணலாம். ஒன்னு வந்து ஆஸ் பர் பிளான் இருக்க மாதிரி அந்த டாப் 3 வச்சு நிறைய ரன் ஸ்கோர் பண்ண பார்க்கலாம். இது அவங்களுடைய ஹோம் கண்டிஷன்ஸுக்கு நல்லா ஷூட் ஆகும். ஒருவேளை அந்த டாப் 3 கிளிக் ஆகல அப்படின்னா மிடில் ஆர்டர்ஸ் வந்து அதே மாதிரி ஹிட்டிங்க்கு போகாம ம். கொஞ்சம் ஆங்கர் பண்ணி கொஞ்சம் கிளச் இன்னிங்ஸ் ஆடிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு, ம். அதுக்கப்புறம் கிளாசன் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு 15th ஓவர் வரைக்கும் கேமை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அங்கித் வர்மா கூட நல்லா ஹிட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ ம். அந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு 15th ஓவருக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ் இல்ல 14th ஓவருக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஹிட் பண்ணி ஆடினாங்க அப்படின்னா அந்த 220 ஸ்கோரே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ ம். பெருசா 250 260 நான் தாண்டி அடிக்கிற அப்படிங்கும் போது தான் இங்க ப்ராப்ளமே. ஸோ ம். இந்த மாதிரியான அப்ரோச், அதாவது ஹோம் கண்டிஷன்ஸுக்கு ஒரு அப்ரோச்சும் ஒருவேளை விக்கெட் ஃபால் ஆச்சுன்னா இன்னொரு அப்ரோச்சும் நான் வச்சுக்கிறது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு இந்த டோர்னமெண்ட்ல இனி அடுத்த வர மேட்சஸ்ல இப்படி பிளான் பண்ணாங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கும். மேபி லைக் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு ரெக்கார்ட் சேஸ் பண்ணி ஆடுறாங்கன்னு தோணுது உங்களுக்கு. ஒரு 250 இல்லைன்னா ஒரு 300 எப்படியாவது தொட்டுறணும் நம்ம அப்படின்ற ஒரு இதுக்காக அவங்க இப்படி அட்டாக் பண்ணி ஆடுறாங்கன்னு தோணுது உங்களுக்கு. அது ஒரு சைட்ல இருக்கும். ஏன்னா 250 300 செட் பண்ணி அது ஒரு டார்கெட் மாதிரி செட் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ம். இன்னொரு சைடு என்ன அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் உடைய பவுலிங் ஓரளவுக்கு வீக் அப்படின்னே சொல்லுவேன் நான். ஏன்னா பெருசா விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸோ இல்ல ரன்னை கண்ட்ரோல் பண்ண மாதிரியான பவுலர்ஸ் இருக்காங்க. பட் அந்த மாதிரியான அப்ரோச் எடுத்த மாதிரி நான் இந்த 4 கேம்ஸ்லயுமே நான் பார்க்கல. ஓகே. ரீசெண்டா லாஸ்ட் கேம் எல்எஸ்டி கேம் முன்னாடி டாஸ்ல வந்து பேட் கமின்ஸ் கிட்ட கேட்டப்போ நம்ம ஆல்ரெடி இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ம். 10 to 11 ரன் பெர் ஓவரே வந்து எங்களுக்கு டீசென்டான பவுலிங் அப்படின்னு அவர் சொன்னது வந்து பவுலர்ஸ் எந்த அளவுக்கு எந்த மைண்ட் செட்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. பேட்ஸ்மேன்ஸால ஒரு 280 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா பவுலர்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு 220 230க்குள்ள கண்ட்ரோல் பண்ற பவுலர்ஸ் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க.
ம். பட் நல்ல பவுலிங் லைன் வச்சிருக்காங்க. ஷம்மினால நியூ பால்ஸையும் நல்லா போட முடியும், டுவர்ட்ஸ் டெத்தும் நல்லா போட முடியும். ம். பேட் கமின்ஸ் லாஸ்ட் சீசன் ரொம்ப எக்கனாமிக்கலா போட்டாரு. இந்த பெரிய பெரிய ரன் சேசஸ்ல கூட ரொம்ப க்ளோஸரா வந்தாங்க. எம்ஐ அண்ட் ஆர்சிபி மேட்ச்ல சேஸ் பண்ணி ரொம்ப க்ளோஸா வந்தாங்க. பட் ம். அங்க என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பேட் கமின்ஸோட அந்த எக்கனாமிக்கல் பவுலிங் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் பேட் கமின்ஸ் நல்லா போட்டாரு அப்படின்னா அந்த மாதிரியான டார்கெட்ஸ் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் பேட் கமின்ஸ் அப் டு மார்க் போல் பண்ணல. அண்ட் ம். ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு பெரிய வெப்பன், ஒரு டேஞ்சரஸ் வெப்பன் இந்த சைட்ல அப்படின்னு சொல்லலாம். பட் அவருமே வந்து எக்கனாமிக்கலா போல்ட் பண்ணல. அவருடைய அந்த வெப்பன் அப்படிங்கிறது டெத் ஓவர்ஸ்ல அந்த ஸ்லோ பால்ஸ் கட்டர்ஸ் போடக்கூடிய அந்த மாதிரியான பால்ஸ் இந்த சீசன் ஃபுல்லா நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா 220 230க்குள்ள நம்ம பவுலிங் போட்டு முடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ ம். இது வந்து பேட்ஸ்மேன் சைடும் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பவுலர்ஸ் 230 அந்த ஒரு ஸ்கோர் தான் வைக்கிறாங்க அப்படின்னா பேட்டர்ஸ் வந்து ஒரு 250 பிளஸ் ஒரு 260 நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் 300க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல விளாடுறாங்க. ஸோ என்டையர் பேட்டிங் பவுலிங் யூனிட் என்டையர் டீமே வந்து அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும். ஒரு 220 230 அடிக்கக்கூடிய ஒரு பேட்டிங் லைனப் தான். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட பேட்டர்ஸ் வரணும். அதே மாதிரி பவுலர்ஸ் அவங்களுடைய கெப்பாசிட்டியை புரிஞ்சு அவங்க அந்த பவுலிங் லைனப்பை வச்சு ஒரு 180 170க்குள்ள எல்லா டீமையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். ஓகே. அண்ட் நம்ம கொல்கத்தாவோட டீமுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுமே என்னன்னா ஒரு நல்ல டீமாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட ஓப்பனிங் வந்து ரொம்ப புவராக இருக்காங்க சோஃபார் த சீசன். என்னன்னா டிகாக் வராரு, அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதுல பாதி கூட கொடுக்க மாட்டாரு. சொல்ல போனா அவர் வராரு, டக் அவுட் ஆயிட்டு போறாரு, இல்லைன்னா ஒன் டிஜிட்ல அவுட் ஆயிட்டு போறாரு. அதே மாதிரி சுனில் நரேன்ட்ட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் ஆனால் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க என்ன சொல்றது, அவர்கிட்ட வந்து அவ்வளோ ரன் எல்லாம் நீ ஏன் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கலாம். பட் ஸ்டில் அவர் போன சீசன் நம்ம கொடுத்த ஒரு விஷயம் அப்படி. அந்த இதை இந்த சீசன் ரெண்டு பேருமே கொடுக்க தவறுறாங்க. அதாவது போன டைம் ஃபில் சால்ட் இருந்ததை டிகாக் நிரப்ப தவறுறாரு. சுனில் நரேனோட போன வருஷம் ஃபார்ம்ல கொஞ்சம் கூட இந்த வருஷம் வரல அப்படின்றது வந்து கொல்கத்தாவுக்கு ஒரு பெரிய கன்சர்னா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா கொல்கத்தாக்கு வந்து இப்ப இந்த 4 கேம்ஸ்ல பேட்டர்ஸ் சொதப்பி தான் ஒரு 2 கேம்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லலாம். மத்த எல்லா கேம்ஸுமே டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். குவிண்டன் டிகாக் ஒரு மேட்ச் நல்லா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஒரு நல்ல நாக் ஆடினாரு. அதை ம். தவிர ஒரு பெரிய நாக்ஸ் இந்த 3 கேம்ஸ்லயுமே வரல. சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் ஏர்லியாவே அவுட் ஆயிட்டாரு. அண்ட் சுனில் நரேன் அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஆர்சிபிக்கு எகேன்ஸ்ட் ஒரு இன்டென்ட் காட்டினாரு. அதுக்கப்புறம் பெருசா பெரிய லெவல்ல பேட்டிங் பெருசா பண்ணல. பட் அவங்களுடைய மிடில் ஆர்டர்ஸ் நல்லாவே இருக்கு. மிடில் ஆர்டர் சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் இன்னும் பெருசா பேட்டிங் வரல. ஸோ ம். அப்படி பார்க்கும்போது இந்த டாப் ஆர்டர் வந்து கிளிக் ஆயே ஆகணும். ஏன்னா முக்கியமான மேட்சஸ் இதுக்கப்புறம் வர மேட்சஸ்ல இந்த டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா மிடில் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் மேல விழுந்துரும். ம். அண்ட் குவிண்டன் டிகாக் மாதிரியான ஒரு பேட்டர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பேட்டரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு அந்த அப் டு மார்க் ஆடிதான் ஆகணும். அண்ட் சுனில் நரேன் நீங்க சொன்ன மாதிரி தான் பேட்டிங் வந்து என்கிட்ட ஏன் பெருசா எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டிங். நல்லா லூஸ் பால்ஸ் இல்ல ஸ்பின்னர்ஸ் போட்டா இல்ல நல்லா பேட்டிங் ட்ராக்ல ம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அடிச்சு தருவாரு. ம். பட் இன்னொரு சைடு குவிண்டன் டிகாக் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். ம். பெரிய ரன்ஸுக்கு போறதை விட ஒரு 6 7 ஓவர்ஸ் நின்று ஆடினாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டிங் லைன் அப் நல்லா இன்னைக்கு நம்பர் 9 வரைக்குமே பேட்டிங் வச்சிருந்தாங்க. மொயின் அலி கூட இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சோ அப்படி பார்க்கும்போது பேட்டிங் லைன் அப் இருக்கு. சோ விக்கெட் விடாம அவங்க விக்கெட்டை ஈஸியா த்ரோ பண்ணாம ஆடினாலே போதும். ம். அண்ட் இன்னொரு பிளான் என்ன வச்சுக்கலாம்னா சுனில் நரேனுக்கு நேச்சுரலா அந்த ஹிட்டிங் அந்த மாதிரியான கேம் தான் ஆடுவாரு. ம். சோ சுனில் நரேன் ஒரு சைடு எக்ஸ்ப்ளோசிவா ஆட வச்சுட்டு குவிண்டன் டிகாக் கொஞ்சம் விக்கெட் விடாம ஒரு இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் கேம்ஸ்ல வந்து கவாத்தில ஒரு கேம் ஆடினாரு. சோ ம். ஃபர்ஸ்ட் சாலிடா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்ரெசிவ் எடுத்தாரு. சோ ம். அந்த மாதிரி ஒரு 7 8 ஓவர்ஸ் நின்று ஆடினாரு அப்படின்னா பின்னாடி ஒரு பேட்டர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் பிளான் பண்ணணும். ம். ஸோ மேபி கேகேஆர் ஒரு 2 3 மேட்சஸ் குவிண்டன் டிகாக வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ராம்னுல்லா குர்பாஸ் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ம். ஸோ அவரை கூட அடுத்த ஒரு சில மேட்சஸ்க்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, குட். அண்ட் கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பத்தி. கடைசி இருக்கிறாங்க டேபிள்ல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னையா ரொம்ப பெரிய, என்னையா பெரிய ஆளுலாம் சொன்னா என்னையா கடைசியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு வைப்ல தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய நேம்ஸ், பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்ட் டீமா இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு கேப்டன். எப்படி அவங்க கடைசி இருக்கிறாங்க? அவங்கள்ட்ட இருக்கிற முக்கியமான பிரச்சனையா நீங்க பாக்குறது என்ன? அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் அவங்க என்ன பண்ணா அடுத்த ரவுண்டுக்கு அவங்களால போக முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ எஸ்ஆர்ஹெச் நான் அந்த பாயிண்ட்ஸ் லாஸ்ட் டேபிள்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் ஆக்சுவலா ஒரு டிராபிக் ஜாம் ஆன மாதிரி தான் இருக்கு. டாப் 5 ஃபுல்லா 4 பாயிண்ட்ஸ், பாட்டம் 5 ஃபுல்லா 2 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ரன் ரேட் ரொம்ப அடி வாங்கிருச்சு. -1.10 இருக்காங்க.
ரெண்டு பெரிய டிஃபீட், ரெண்டு ஆக்சுவலா மூணுமே பெரிய டிஃபீட் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பெரிய மார்ஜின்லயும் வின் பண்ணல, அவங்க 200+ அடிக்க விட்டுட்டாங்க ராஜஸ்தானை. ஆனா அதுக்கப்புறம் எல்எஸ்டி வந்து 16-17 ஓவர்ஸ்க்கு சேஸ் பண்ணாங்க ஒரு கேம். ஆனா அதுக்கடுத்து விளையாண்ட மேட்சும் டெல்லி வந்து கம்மியான ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து 80 ரன்ல டிஃபீட் அப்படிங்கும்போது நெட் ரன் ரேட் ரொம்ப அடி வாங்கிருச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால தான் அவங்க அந்த லாஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான் அவங்க திருத்திக்கணும். அண்ட் இன்னொரு சில விஷயங்கள் டாக்டிக்கலா பேட் கமின்ஸ் வந்து நான் இன்னைக்கு எப்படி பார்த்தேன் அப்படின்னா, லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து அவங்க லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு பிச்சை ரீட் பண்ணாரா இல்லையான்னு தெரியல, எடுத்த உடனே ஆக்சுவல் டாஸ் வின் பண்ண உடனே நாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிக்கிறோம், சேஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு ப்ரெஷர் மூவா நான் பாக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் பேட்டிங் நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் பேட்டிங் எடுத்து, அடுத்த 2 கேம்ஸ் அதாவது லாஸ் ஆன 2 கேம்ஸ் பேட்டிங் எடுத்து அடி வாங்கினோன்னு இப்போ சேசிங் பண்றோம், இருக்கிற பேட்டர்ஸ் வச்சு சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. பட் அதுவும் பேக் ஃபயர் ஆயிருச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கண்டிஷன்ஸை சரியா ரீட் பண்ணவே இல்லை அவங்க. ஏன்னா 3 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க கேகேஆர். ஆக்சுவலா வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது மொயின் அலி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங் ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. பட் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜீசன் அன்சாரி மட்டும்தான் ஒரு ஸ்பின்னர், செகண்ட் ஸ்பின்னரா கமிந்து மெண்டிஸ் தான் கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல நான் ஒரு சின்ன பிரில்லியன்ஸ் பார்த்தேன், ஏன்னா கமிந்து மெண்டிஸ்னால ரெண்டு ஹேண்ட்லயுமே போல்ட் பண்ண முடியும் அப்படின்னு. தேர்ட் ஸ்பின்னரா அபிஷேக் சர்மா இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆக்சுவலா ஒரு ஸ்பின்னர் கூட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாம போல்ட் பண்ணாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பா இன்னைக்கு ஆடி இருக்கணும். ஆக்சுவலா ஆடி இருந்தாரு அப்படின்னா கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் இந்த பிச்சில் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான சில டீம் செலெக்ஷன்ல ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நான் பாக்குறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ஹோம் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ், ஒரு மேட்ச் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்க ஹெவி பேட்டிங் லைனப் கொஞ்சம் ஒரு 1-2 சேஞ்சஸ் அந்த மாதிரி பண்ணா போதும். பட் அவேல போகும்போது மற்ற ஹோம் கண்டிஷன்ஸுக்கும் அவங்க அடாப்ட் ஆகி விளையாட பழகிக்கணும். அப்படின்னா தான் 7 ஹோம் மேட்சஸ் அதை தாண்டி ஒரு 2-3 மேட்சஸ் வின் பண்ணா அப்படின்னா தான் பிளே ஆஃப் போக முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கணும். ஓகே ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை தேங்க்யூ ப்ரோ. சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ.